கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தோன்னா மது ஃபோனில் அந்த அக்யூஸ்டு பேசின எல்லா வீடியோவையும் காமிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அக்யூஸ்ட் அவரை வண்டியால் அடிச்சிருப்பான். அந்த வீடியோ மீடியாக்காரங்க அதிகாரி எல்லாருக்கிட்டையுமே காமிச்சதும் எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ கௌதம் இந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மது சூப்பராக ஆதாரம் காட்டி நிரூபிச்சிடுறாங்க. இதனால சவுந்தலா டீம் செம பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஐயோ இன்னும் என்னத்தெல்லாம் மாட்ட போகிறாங்க அப்படின்னு. அப்போது பிரஷ்காரங்க எல்லாருமே ஆமாம் அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு போது அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்துடுவார் அப்படின்னு மது சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சவுந்தலா நடுங்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மது சார் இங்கே பாருங்கள், நான் கொடுக்க போகிற ஒரு கம்ப்ளைண்ட், நீங்கள் அதையாச்சும் ஒழுங்காக பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போது இந்த வீட்டில் இருக்கிற ஒரு கருப்பாடு தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் மெயின் காரணம். அதனால அவங்க யாரு என்ன இதுன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் நீங்க அப்படின்னதோ. கண்டிப்பா மேடம், கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னதோ. சார் வெறும் வாய் வார்த்தையா பேசினா மட்டும் போதாது, அதை செயலையும் காட்டுங்க அப்படின்னதோ. ஹலோ மேடம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அதிகாரி சொல்றாங்க. சார் நீங்க மட்டும் இதை அலட்சியமா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நான் உயர் அதிகாரிங்க கிட்ட போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும் அந்த இன்ஸ்பெக்டர் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் கிளம்பலான்னு எடுக்கும்போது சவுந்தலா தடுத்து நிறுத்துறாங்க. எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு. இங்க பாருங்க, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அந்த 25 கோடி ரூபாய் இல்லாம போனதுதான். அப்போ இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தர் தான் அந்த பணத்தை எடுத்தாரு. அப்போ இது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமா இருக்கணும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. அப்போ பாட்டியெல்லாம் சவுந்தலா என்ன பேசிட்டு இருக்க, அப்போ நான் இத்தனை நாளா உண்மை தெரிஞ்சுமானே சொல்லாமல் இருந்தா. ஆமாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னுட்டு ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தார் இல்லையா, அவரும் அவங்க ஒய்ஃபையும் வர சொல்கிறாங்க. சவுந்தலா அவங்கள 2 பேரையும் பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. ஆனால் மதுமிதாவுக்கு சந்தேகமாகவே இருந்துட்டு இருக்கு. உள்ள வாங்க, இங்கே பாருங்க, உங்க கூட சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தானே பணத்தை எடுத்தாரு, யாருன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் அபிஷேக் பயப்படுறாங்க. ஐயோ இவன் நம்மள மாட்டி விட போறானே அப்படின்னு பார்த்தா திடீர்னு இது ஒரு கரை. அபிஷேக் கூட மாமா இவர் தான் எங்கிட்ட இப்படிலாம் பணத்தை திருடினாரு அப்படின்னதோ எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்கட. பாவி, ஒரு வீட்லயே ஒன்னா இருந்து தின்னு குடிச்சிட்டு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கே, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி மாட்டியெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்தி திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சவுந்தலாவோட அண்ணனுக்கு சவுந்தலா கண்ணை காமிக்கிறாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, நான் என்ன சொன்னாலும் தலையாட்டணும்னு. இதை அவங்க மாமா நினைச்சு பார்த்துட்டு அடிப்பாவி கடைசியில என்ன மாட்டி விட்டுட்டே, நானும் அவசரப்பட்டு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சம்மதம் சொன்னேனே அப்படின்னு சொல்லி அபிஷேக்கோட மாமா பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. சார் என்ன சார் இப்படி ஒரே வீட்டுல இருந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க, அதுவும் உங்க புள்ள மாதிரி பார்க்க வேண்டியவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. ஆமா எதுக்காக சார் அவ்வளோ பணம் எடுத்தீங்க? ஆமாம் இப்போ அந்த பணம் எங்க? உங்களுக்கு மட்டும்தான் இந்த பணத்தில் சம்மந்தம் இருக்கா, இல்லை வேற யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? சொல்லுங்க சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரஷ் மீடியாக்காரங்க எல்லாருமே புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அபிஷேக் மாமாவால் வாய் திறக்கவே முடியல. ஆனால் மதுமிதாவுக்கு சந்தேகமாகவே இருக்கு, கண்டிப்பாக இவர் எடுத்திருக்கவே மாட்டாரு, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. அதை அப்பனா இத்தனை நாளா எதுக்காக நீங்க சொல்லாம விட்டீங்க அப்படின்னு மது கேக்குறாங்க. இங்க பாரு மது, பணத்தை எடுத்தது தெரியும், ஆனா இந்த அளவுக்கு அவரு மோசமா பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை. அண்ணே உண்மையே சொல்லு, நீ பணத்தை எடுத்ததுலாம் எனக்கு தெரியும் தான், என்ன கூட பிறந்த அண்ணனாச்சு ஏதோ தெரியத்தனமா பண்ணிட்டாரு அப்படின்னு மறைச்சிட்ட. ஆனா இப்போ நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், நீ இப்படி காரணமா இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு கண்ணை காமிச்சதும் இங்க பாருமா சகுந்தலா, ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேமா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு போதும். இந்த பக்கம் நம்ம மதுமிதா அதிர்ச்சி ஆறாங்க. சி, ஒரே வீட்டுல இருந்துட்டு சொந்த புள்ளமாய் பார்க்க வேண்டியவருக்கு துரோகம் பண்ணிருக்கீங்களே, ஆமா உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு அப்படின்னு போதும். மது நான் சொல்றது கேளுமா, ஏதோ தெரியத்தனமா நடந்துட்டுமா, நான் மாட்டிப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பண்ண அப்படின்னு போதும். உடனே சகுந்தலா ஐயோ இவரை ஏதோ உளறி விட்டுருவாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்திருக்கிற பிரஸ்காரங்க கிட்ட இன்னுங்க பாத்துட்டு இருக்கீங்க, அதான் தப்பு பண்ணது அவரனே ஒத்துக்கொண்டுட்டாரே, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னதும் உடனே அதிகாரிங்க நம்ம
அபிஷேக்கோட மாமாவை வந்து கைது பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா பிரஸ்காரங்க வந்து பல கேள்விகள் கேட்டுட்டு போறாங்க. இருந்தாலும் நம்ம மதுமிதாவுக்கு சந்தேகமாவே இருக்கு. மது இப்ப சந்தோஷமா பாத்தியா, நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு உடனே உனக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் மதுமிதா வந்து அத்தை நான் இப்பவும் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி அவர் வேணும்னா அந்த 25 கோடி ரூபாயில வந்து சம்மந்தப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போ நடந்த நிறைய பிரச்சனைகள் வந்து அவரால் நடந்துக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி யோசிக்கிற தன்மை அவருக்கு கிடையாது அப்படின்னதும் சவுந்தலா அதிர்ச்சியாராங்க. அப்படின்னா அவரை தவிர வேற யாரும் இந்த வீட்டுல இருக்கா? ஒண்ணுன்னா இன்னொன்னு அத்தை என் புள்ள, அப்பனா நானும் என் பையன் ஒண்ணு சொல்ல வாரியா அப்படின்னு சவுந்தலா வந்து நம்ம மது கிட்ட வம்பிழுக்கிறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.